அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி 2024க்கு எல்லாரும் படிச்சிருப்பீங்க. ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் ஹிஸ்ட்ரிக்கான தமிழ் மீடியத்துக்கான டெஸ்ட் பேஜ் ஆனது இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த டெஸ்ட் பேஜில் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? உங்களுடைய ட்ரீம் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும்போது அதோட ஒர்க்கும் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும் அப்படின்னா எந்த அளவுக்கு உழைக்கணும் அப்படின்னா நல்லா 10 யூனிட்ஸ் தெளிவாக படிச்சுக்கணும். சைக்காலஜி, ஜிகே, தமிழ் தகுதி தேர்வுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழும் நல்லா படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் தெளிவாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். உங்களுடைய ட்ரீமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைவேறிடும். சரிங்களா? ஸோ ஜஸ்ட் ஒரு 6 மந்த்து கரெக்டாக பிளான் பண்ணி கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னாவே இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ நம்முடைய இன்ஸ்டியூஷனில் பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பேஜ் அவைலபிளாக இருக்குது. ஸோ மெட்டீரியல் இருக்குது. ஓகேங்களா? சப்போஸ் உங்களுக்கு மெட்டீரியல் இல்லை அப்படின்னா நீங்கள் மெட்டீரியல் வந்து வாங்கிக்கலாம். டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் இருக்குது. நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலர் கிளாஸும் இருக்கும். சரிங்களா? வாங்க அதை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம இன்ஸ்டியூஷன் வந்து என்னென்ன டெஸ்ட் பேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி தமிழுக்கு இருக்குது, இங்கிலீஷ்க்கு இருக்குது, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, ஜாகிரஃபி, ஹிஸ்ட்ரிக்கு வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜ் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி 1 டெஸ்ட் இருக்கும். ஓகே, வாரம் வந்து ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும்தான் இருக்கும். இந்த டெஸ்ட்டை நீங்கள் ஆன்லைனில் எழுதிக்கலாம், பிடிஎஃபாகவும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? டெஸ்ட் வந்து ஆன்லைனில் எழுதிக்கலாம், பிடிஎஃபாகவும் எழுதிக்கலாம். டோட்டலாக 100 டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? தமிழில் வந்து 25 டெஸ்ட் இருக்கும், மேஜர் ஹிஸ்ட்ரியில் வந்து 25 டெஸ்ட் இருக்கும், சைக்காலஜியில் வந்து 25 டெஸ்ட் இருக்கும், ஜிகேயில் வந்து பார்த்தீங்கன்னா 25 டெஸ்ட் இருக்கும். ஸோ மொத்தமாக வந்து உங்களுக்கு வந்து 100 டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? கொஸ்டின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் தமிழில் 30 கொஸ்டின்ஸ் இருக்கும், மேஜரில் 110 கொஸ்டின்ஸ், சைக்காலஜி வந்து 30 கொஸ்டின், ஜிகேயில் வந்து 10 கொஸ்டின். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே இது மாதிரி பேட்டர்னில் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ 25 டெஸ்ட் சொல்கிறோம் அப்படின்னா டெஸ்ட் 1 அப்படின்னா 180 கொஸ்டின்ஸ் இருக்கும், 180 மார்க். ஓகேங்களா? அதில் வந்து இந்த சப்ஜெக்ட் வைஸ் பிரித்து கொடுத்துருப்போம். டைம் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம். இந்த டெஸ்ட்டை வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேஜர் மட்டும் படிக்கிறீங்கன்னா நீங்கள் மேஜர் மட்டும் கூட எழுதி பார்க்கலாம். ஒரு டெஸ்ட் 1 அப்படின்னா அந்த டெஸ்ட் 1க்குள்ளே தமிழ் இருக்கும், மேஜர் இருக்கும், சைக்காலஜி இருக்கும், ஜிகே இருக்கும், எல்லாம் கம்பைன் பண்ணி 180 மார்க் இருக்கும். சார் நான் மேஜர் மட்டும் படிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், மேஜர் மட்டும் நீங்கள் டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். கடைசியாக நீங்கள் தமிழ், ஃபிசிக்ஸு, ஜிகே வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கலாம். சார் நான் எல்லாத்தையும் படிச்சுட்டு அப்படின்னா நீங்கள் டோட்டலாகவும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இது மாதிரி நான் டெஸ்ட் வந்து பிரித்து கொடுத்துருப்போம். டோட்டல் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 4500 இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஓகே, இதுவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் டெஸ்ட் வச்சு கொடுத்துருவோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் பார்த்தீங்கன்னா நாங்கள் டெஸ்ட் வச்சு கொடுத்துருவோம். சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜுக்கான ஃபீஸ் வந்து 5000. இப்போ வந்து ஆஃபர் போயிட்டு இருக்குது 2500 ரூபா. இந்த டேட் வரைக்கும் 2/10/2024 வரைக்கும் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் ப்ரைஸ் இந்த அமௌண்ட் மட்டும் பே பண்ணால் போதும். பேமெண்ட் மெத்தேடை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக இந்த வீடியோ கீழே ஆல்ஃபா கோச்சிங்ஸ் ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அந்த அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம்ல வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு உங்கள் பேரும் அமௌண்ட் பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டும் இதே நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா எங்கள் சைட்லேருந்து திரும்ப வெரிஃபை பண்ணிவிட்டு கால் பண்ணி கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ உங்களுக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. ஓகேங்களா? ஹிஸ்ட்ரிக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா தனியாக வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் வந்து உங்களை ஆட் பண்ணிடுவோம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன், டவுட்டு எதாக இருந்தாலும் சரி ஓகேங்களா நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த டெஸ்ட் பேஜுக்கு லிங்க் வேணும், அந்த ஷெட்யூலுக்கான லிங்க் வேணும் அப்படின்னா நம்முடைய ஆப்லேயே இருக்குது. ஓகே, ஆல்ஃபா கோச்சிங்ஸ் அந்த ஆப்லேயே இருக்கும். டெஸ்ட் டைம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் போயிட்டு இருப்பீங்க, பார்ட் டைம் ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, சம்திங் ஏதாவது பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா டெஸ்ட்டு ஷெடியூல் பண்ணி டெஸ்ட்டு அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். நீங்கள் இந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து எப்போ வேணால் எழுதிக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்ட டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எழுதிக்கலாம். டெஸ்ட்டை வந்து படித்து முடிச்சுட்டு வந்து எழுதி பாருங்கள். ஒரு டெஸ்ட் வந்து எத்தனை டைம் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து எழுதிக்கலாம். ஒரு டெஸ்ட் வந்து 3 டைம் நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். திரும்ப நீங்கள் எண்ணற்ற முறை வந்து திரும்ப எடுத்து பார்த்துக்கலாம். பிடிஎஃப் கொஸ்டின் பேப்பரும் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஓகே, டெஸ்ட் கொஸ்டின் ஃபுல்லாகவே பிடிஎஃப் கொஸ்டின் கொடுத்துருவோம். பேமெண்ட் மெத்தடை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பேமெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ டியூரேஷன் அப் டு பிஜிடிஆர்பி எக்ஸாம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப் டு பிஜிடிஆர்பி எக்ஸாம் வரைக்கும் இந்த கோர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அட்மிஷன் போடணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்கள் அட்மிஷன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எக்ஸாமுக்கான இந்த டெஸ்ட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே. ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு டவுட் அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகேங்களா? கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக மேஜர் பொறுத்த வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு வந்து 220 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அது மாதிரி வந்து 10 யூனிட்டுக்கு வந்து 220 கொஸ்டின்ஸ் இருக்கும். ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட்டு, மாடல் டெஸ்ட்டு, ஸ்லீப் டெஸ்ட்டு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட்டு, இது மாதிரி டெஸ்ட்டு உங்களுக்கு நிறைய இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணி நீங்கள் கேட்டுக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ.